ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு முனிவர்கிட்ட ஒரு பறவை வந்து, வணக்கம் சுவாமி, நான் ரொம்ப நாளாக இந்த காட்டுக்குள்ளேயே பறந்துட்டுருக்கிறேன். எனக்கு இப்போது உலகத்தை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அதனால் ஒரு 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு தீவை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, ஒரு ஆவல் வந்திருக்கு. அந்த பயணத்தை நான் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அந்த பறவை கேட்குது. இந்த சுவாமியார் போயிட்டு வா பறவையே, நல்லபடியாக பறந்து போயிட்டு வா, உனக்கு எப்போ சோர்வு ஏற்படுதோ உடனே நீ திரும்பி வந்துடு, முதல் தடவை சோர்வு ஏற்படும் போது திரும்பி வந்து விடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஒரு வாரம் கழித்து அந்த பறவை திரும்பவும் அந்த முனிவர்கிட்ட வணங்கி நிற்கிது. சுவாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பறந்து போனேன். 200 கிலோமீட்டர் 200 மைல் தாண்டின உடனே எனக்கு சோர்வு ஏற்பட்டுடுச்சு. அதனால் நான் திரும்பி வந்துட்டேன். ஆனால் மறுமுறையும் நான் முயற்சி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஆசி கூறி வழங்குங்கள், ஆசி வழங்குங்கள் அப்படின்னு அந்த பறவை கேட்குது. இப்போவும் அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு, நீ தனியாக போகணும்னு நினைக்காத, உன்னுடைய துணையையும் இப்போ நீ சேர்த்து கொண்டு புறப்படு. திரும்ப உனக்கு சோர்வு ஏற்படும் போது, முதல் தடவை சோர்வு ஏற்படும் போதே 2 பேரும் திரும்பி வந்துடுங்க அப்படின்னு முனிவரும் சொல்லி அனுப்புகிறார். சரி, அப்படியே செய்கிறேன் அப்படின்னு இந்த பறவை சொல்லிட்டு கிளம்பி பறந்து போகுது. ஒரு 15 நாள் கழித்து அந்த பறவையும் அந்த பறவையோட துணையும் சேர்ந்து வணங்கி நிற்கிறாங்க. சுவாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் 2 பேரும் பறந்து போனோம். 400 மைல் தாண்டின உடனே எங்களுக்கு சோர்வு ஏற்பட்டுடுச்சு, நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஆனால் அந்த தீவை எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஆவல் எங்களுக்கு ரொம்ப மேலோங்கி இருக்குது. அதனால் திரும்பவும் நாங்கள் முயற்சி பண்ண போகிறோம், எங்களுக்கு ஆசி கூறுங்கள் அப்படின்னு 2 பறவைகளும் கேட்குது. இப்போ முனிவர் ஒரு குச்சியை எடுத்து அந்த பறவைகள்கிட்ட கொடுத்து, நீங்கள் போகும்போது இந்த குச்சியை, உங்களுக்கு சோர்வு ஏற்படுற இடத்துல இந்த குச்சியை கீழே போட்டுட்டு அந்த குச்சி மேலே இருங்க, திரும்பவும் நீங்கள் பறந்து போங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். இப்போ அந்த பறவைகள் கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து அந்த முனிவரை வணங்கி பவ்யமாக நிற்கிறாங்க அந்த குச்சியோட. என்ன பறவைகளே, அந்த தீவை பார்த்துட்டு வந்துட்டிங்களா? ஆமாம் சுவாமி, உங்களுடைய ஆசையால் நாங்கள் தீவை போய் நல்லா பார்த்து ரசித்து அதோடைய இயற்கை அழகை ரசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கோம். சரி, குச்சியும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லும்போதே அந்த பறவைகள் குச்சியும் எடுத்து காட்டுது அந்த முனிவர்கிட்ட. முனிவரே, நீங்கள் இந்த குச்சியை எடுத்துக்கிட்டு போக சொல்லும்போது எங்களுக்குள்ள சண்டை தான் வந்தது. இந்த குச்சியை யார் எடுத்துக்கிட்டு போகிறது? நீ கொஞ்சம் தூரம் தூக்கிக்கோ, இல்லை நான் கொஞ்சம் தூரம் தூக்கிக்கிறேன், இல்லை 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போவோம், நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். அப்புறமா தான் எங்களுக்கு புரிஞ்சுது, எங்களுக்கு சோர்வு வரும்போது நாங்கள் சமுத்திரத்தில் அந்த குச்சியை மேலே போட்டதும் அது மிதந்தது. அது மேலே நாங்கள் 2 பேரும் உட்காந்து எங்கள் சோர்வு தீர்ற வரைக்கும் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம், ரிலாக்ஸ் பண்ணோம். திரும்பவும் அந்த குச்சியை எடுத்துக்கிட்டே பறந்து போனோம். இதே மாதிரி பறந்து பறந்து போய் ரெஸ்ட் எடுத்து, பறந்து போய் ரெஸ்ட் எடுத்து, பறந்து போய் தான் நாங்கள் அந்த தீவை பார்த்துட்டு வந்தோம். ஸோ இப்போது எங்களுக்கு புரிஞ்சுது, இந்த குச்சியை நாங்கள் சுமக்கலை, இந்த குச்சி தான் எங்களை சுமக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த பறவைகள் சொல்லுது. ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் இந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு முனிவரும் அந்த பறவைகளுக்கு ஆசி கூறி அனுப்பிட்டு பக்கத்தில் இருந்த தன்னுடைய சீடன்கிட்ட சொல்கிறார். இதே தான் இல்லறமும். கணவனும் மனைவியும் இல்லறத்தை வழி நடத்திட்டு போகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமே தவிர, உண்மையில் இல்லறம்தான் அவர்களை வழி நடத்தி கொண்டு போகிறது அப்படின்னு இவ்வளோ பெரிய தத்துவத்தை ஒரு சின்ன கதை மூலமாக, ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக தன்னுடைய சீடனுக்கு அந்த முனிவர் சொல்கிறார். சீடனுக்கு மட்டுமா சொல்கிறார்? நமக்கும் சேர்த்து தான் சொல்கிறார். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.